இப்போ அதுவே உங்கள் குரலுக்கு ஏற்ற ஸ்ருதி இல்லாத வேற நீ சா நீ தா பா மா மா பா மா க மா பா இப்போ மந்திரஸ்தாய் வரிசைகளில் சா நீ உங்களில் நிறைய பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே இல்லை பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை சில பேர் பாட்டு கிளாஸ் போய் முறையாக பாட்டு கற்றுக்கிட்டும் இருப்பீங்க. நிறைய பேர் லைஃபோட கமிட்மெண்ட்ஸ்னால பாட்டு கற்றுக்க முடியாமையே இருக்கும். அவங்களுக்கு பாடுறதுக்கு நிறைய ஆசை இருக்கும். பாட்டு பாடுறதோட அடிப்படையை நாம் முறையாக கற்றுக்கணுமா இல்லை வேண்டாமா, அப்படி கற்றுக்கிட்டா அது நமக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான பாட்டு, அதாவது டிவோஷனல் சாங்கா இல்லை சினி சாங்கா, எந்த மாதிரி பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலில் பாட்டு பாடுறதுக்கான அடிப்படை விஷயங்களை பற்றியும், உங்களோட குரலை எப்படி பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தினா நீங்கள் ஸ்ருதியில் பாட முடியும் அப்படிங்கிறத பற்றியும், உங்களோட வாய்ஸ் ரேஞ்சை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரியிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து சேரும். பாட்டு பாடுறதுக்கு அடிப்படை பயிற்சி கண்டிப்பாக அவசியம் வேணும். சில பேருக்கு பாட்டை நிறைய தடவை கேட்டாலே அவங்களால பாட்டோட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்காமலேயே அதோட டியூனை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி கேள்வி ஞானத்தில் நிறைய பேர் நல்லா பாடுறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குமே கூட அடிப்படை பயிற்சி இருந்ததுன்னா இன்னும் அவங்க நல்லாவே பாட முடியும். அவங்களோட குரலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அவங்களால இன்னும் என்னெல்லாம் அந்த குரலை வச்சு பாடலாம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். நாம் முறையாக பாட்டு கற்றுக்கிட்டோன்னா தான் நமக்கு ஸ்ருதி, தாளம், இப்படி அடிப்படை விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நம்மளோட குரலை நாம் எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சுக்க முடியும். எதனால் நாம் முறையாக போய் பாட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பாட்டு பாடுறதுக்கான அடிப்படை விஷயங்களான ஸ்ருதி, தாளத்தை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ருதியில் பாடுறதுக்கு எந்தளவுக்கு நாம் நம்மளோட பிரெத்தை, அதாவது மூச்சை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும், நம்மளோட வாய்ஸ் பற்றி, நம்மளோட குரலோட வோக்கல் ரேஞ்ச், அதாவது வாய்ஸ் ரேஞ்ச், நம்மளால் எந்தளவுக்கு ஹை நோட்ஸ் பாட முடியும், எந்தளவுக்கு லோ நோட்ஸ் பாட முடியும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் கண்டிப்பாக பாட்டு முறையாக கற்றுக்கணும். இப்போ பேசிக் லெசன்ஸ் எல்லாம் நாம் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு லெசன்லேயும் நமக்கு ஒரு புரிதல் வரும். இப்போ ஃபஸ்ட்டு சரளி வரிசை கற்றுக்கும் போது உங்களுக்கு ஸ்வரங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும், என்னென்ன ஸ்வரங்கள் இருக்குது, அதை எப்படி நம்ம பாடுறது, அதுலேயே வந்து ஜம்பிள்டு நோட்ஸாக வந்தால் என்ன மாதிரி பாடணும் அப்படிங்கிறத பற்றி. சரளி வரிசையோட 10, 11, 12 இதிலெல்லாம் நமக்கு எக்ஸ்டெண்டட் நோட்ஸ் பாடுறதுக்கு நாம் பழகுவோம் அந்த இடத்துல. ஸோ அங்கேயே உங்களுக்கு ஜம்பிள்டு நோட்ஸும் வந்துடும். தாளமும் நீங்கள் கூடவே 3 ஸ்பீட்ஸும் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜண்ட வரிசை. ஜண்ட வரிசையில் டபுள் ஸ்வரமாக, அதாவது ட்வின் நோட்ஸாக நம்ம படிப்போம். அதனால உங்களோட பிரெத் கண்ட்ரோல் நல்லா டெவலப் ஆகும். அங்கேயும் நம்ம 3 ஸ்பீட்ஸ் பாடுறதுனால 3rd ஸ்பீட்லலாம் 2 தடவை வரும். ஸோ 2 தடவை வரும்போது நீங்கள் பிரெத் கண்ட்ரோல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க.
அதுக்கப்புறம் அப்பர் ஸ்தாயி வரிசைகள். அப்பர் ஸ்தாயி வரிசைகளில் நீங்கள் ஹையர் நோட்ஸ் எல்லாம் எப்படி பாடுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் ஹை நோட்ஸ் எல்லாம் பாடும்போது உங்களோட குரல் எந்த அளவுக்கு மேலே போகுது அப்படிங்கிறத பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ருதியில் ஓகே இந்த ஸ்ருதி வச்சா என்னால் அப்பர் ஸ்தாயி பாவை என்னால் கம்ஃபர்டபுளாக டச் பண்ண முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் ஒரு புரிதல் கிடைக்கும். அதுக்கப்புறம் கூடவே மந்திரஸ்தாய் வரிசைகளும் நம்ம லேர்ன் பண்ணோன்னா கீழே எந்த அளவுக்கு போகுது. இப்போ மந்திரஸ்தாய் வரிசைகளில் சா நீ தா பா அப்படின்னு உங்களோட வாய்ஸ் எப்படி கீழே போகுது, கீழே இருக்கக்கூடிய சுரங்களெல்லாம் உங்களால் எப்படி பாட முடியுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் நம்ம 3 ஸ்பீட்ஸ் பாடலாம். இப்போ தாட்டு வரிசை லெசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வரங்கள் மாறி மாறி அதாவது ஜம்பிள்டு நோட்ஸாக இருக்கும். அப்போ உங்களால் அதை எப்படி பாட முடியுது அப்படிங்கிறத நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அலங்காரம் அப்படிங்கிற லெசனில் நீங்கள் ஃபுல்லாக தாளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய டைப் ஆஃப் தாளம் அங்கே நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் கீதம் வந்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரேஸு, அதுக்கு ஒரு லிரிக்ஸு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு 4 கீதம்ஸ் வந்து மலஹரி ராகத்துலேயும், அடுத்து வரக்கூடிய ஒரு கீதமும் ஒரு ராகத்தில் நமக்கு இருக்கும். அப்போ அந்த ராகத்தோட ஆரோகணம் மண்டபரோகணம் என்ன, அதில் யூஸ் பண்ணியிருக்க நோட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வரஜதி, நோட்டு ஸ்வரம், அதே மாதிரி வர்ணம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டு லெசனாக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் நிறையவே கற்றுக்க முடியும். இந்த சரிகம பதனசாவிலேயே நாம் பேசிக் எக்ஸசைஸில் படிக்கும் போது மாயா மாலவகௌளை அப்படிங்கிற ஒரு ராகத்தில் படிப்போம். அதில் என்னெல்லாம் ஸ்வரங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கீதம் படிக்கும்போது, வர்ணம் படிக்கும்போது நிறைய ராகங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அதில் என்னென்ன ஸ்வரங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுப்போம். அதாவது இப்போ இதில் சுத்த ரிஷபம் யூஸ் பண்ணுறோம், இதில் சதுஸ்ருதி ரிஷபம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி, அந்த டிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் முறையாக பாட்டு கற்றுக்கிட்டா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ண உங்களால் நல்லா பாட முடியும். உங்களோட குரல் எந்த அளவுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சா பா சா பா சா பா சா சா பா சா பா சா பா சா நீ சா நீ தா பா மா மா பா மா க மா பா தா பா மா க ரே க மா பா த நீ ச ரே த நீ ச ரே க மா க ரே சா நீ த நீ பா த மா பா க மா பா த நீ த ಶಿವನಾರ್ ಮಗಿಳ್ತವ ಯೋಗನೆ ಭಾವನಾಸಣೆ பரிவுடனருள் அருள் நிலையே ஐங்கரனே தருவனையாய் தாழ்சரணம். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கேட்டு பாடுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட உடனே நீங்கள் அந்த பாட்டை கரெக்டான ஸ்ருதியில் ஆரம்பித்து பாடினீங்க, அதாவது உங்களோட குரலுக்கு ஏற்ற கரெக்டான ஸ்ருதியில் பாடுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஹை நோட்ஸ் அதெல்லாம் உங்களால் நல்லா பாட முடியும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய லோயர் ஸ்தாய், அதாவது கீழ் ஸ்தாய் வரிசையில் இருக்கிற ஸ்வரங்களெல்லாம் உங்களால் நல்லா பாட முடியும். இப்போ அதுவே உங்கள் குரலுக்கு ஏற்ற ஸ்ருதி இல்லாத வேற ஒரு ஸ்ருதியில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து பாடுறப்ப அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஸ்வரங்களை நீங்கள் பாடும்போது உங்கள் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். அந்த இடத்துல உங்களால் கரெக்டாக பாட முடியாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும், உங்களோட வாய்ஸ் மேலே போக முடியாமல் அது நீங்கள் திருப்பியும் அதையே மிடில் ஆக்டேவ்லேயே, அதாவது மத்தியஸ்தாயிலேயே பாடி முடிச்சிடுவீங்க. சாங்கில் இருக்கக்கூடிய மேல் ஸ்வரங்களை நம்மளால் சரியாக பாட முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கீழே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களால் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கீழ் ஸ்வரங்களை சரியாக பாட முடியாமல் போயிடும். இதுக்கெல்லாம் தான் நாம் அந்த அடிப்படை விஷயங்களான நம்மளோட பேசிக் வரிசைகளில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாட கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும் போது உங்களோட வாய்ஸ் எது வரைக்கும் போகுது,
என்ன மாதிரியாக அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நாம் ஒரு சாங்கில் எங்கெங்கெல்லாம் பிரெத் எடுக்கணும், அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணனா நம்மளால் கரெக்டாக பாட முடியும், இப்படிங்கிற விஷயங்களையும் கீதம், வர்ணம் இந்த மாதிரியான லெசன்ஸ் நாம் லேர்ன் பண்ணும்போது அதில் உங்களுக்கு மத்தியஸ்தாய் வரிசைகள், அப்பர் ஸ்தாய் வரிசைகள், கீழ்ஸ்தாய் வரிசைகள், அதாவது மிடில் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ், இதெல்லாம் கலந்து தான் அந்த லெசனில் இருக்கும். அப்படி பாட பாட நம்மளோட குரலை நாம் நல்லா பயிற்சி பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு சாங்கை ஈஸியாக நம்மளால் பாட முடியும். இப்போ வர்ணம் மாதிரியான லெசன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், அகாரம் இதெல்லாம் பாடி பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த சங்கதிகள் மாதிரியான விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சங்கதிகள்லாம் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்மளோட வாய்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்களும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பாடும்போது ஒரு ஸ்வரத்தை சின்னதாக அசைக்கிறது, சின்ன சின்ன அசைவுகள், அதே மாதிரி ஒரு ஸ்வரத்துலேருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு ட்ராவல் ஆகிறது, இந்த மாதிரியான நிறைய கமக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமக்கத்தை நாம் லேர்ன் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நாம் முறையாக பாட்டு பயிற்சி பண்ணாதான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். என்னோட அடுத்த வீடியோவில் கமக்கம் எப்படி பாடுறது, அதை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி ஸ்ருதியில் பாடுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு சினி சாங் கேட்குறீங்க, இல்லை ஒரு டிவோஷனல் சாங் கேட்குறீங்க அப்படின்னா அதோட நோட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாட முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் அதை அப்படியே அந்த மியூசிக்காகவே கேட்டு, அந்த ஒலியாகவே கேட்டு நீங்கள் உள்வாங்கியும் உங்களால் பாட முடியும். ஆனால் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அடிப்படை பயிற்சி எடுத்தால் தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும்.